துபாயில் நடந்த 24 ஹார்ஸ் கார் ரேசிங்கில் 3ஆம் இடம் பிடித்து நடிகர் அஜித் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த நிலையில் ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் சென்னையில் ஸ்ட்ரீட் கார் ரேஸ் நடத்தியதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். நடிகர் அஜித்குமார் வேற என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார், விரிவா சொல்லுங்க. வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல் துபாயில் சமீபத்தில் நடந்த அந்த கார் ரேசிங்கில் நடிகர் அஜித்குமாரின் இந்த அஜித்குமார் கார் ரேசிங் அணி 3வது இடத்தை பெற்றிருந்தது. இது அஜித் ரசிகர் மற்றும் இல்லாமல் திரைப்பிரபலங்கள், இந்தியாவில் உள்ள ஏராளமான அவரது ரசிகர்கள், அதே போல் இது தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த விதமாக பலரும் இதனை கொண்டாடினர். இந்த நிலையில் நடிகர் அஜித்குமார் ஒரு புதிய ஆங்கில ஊடகத்தில் அளித்த பேட்டியில், வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக யாரும் எடுத்துக்கொள்ளாதீர்கள், கடினமாக உழையுங்கள், கடினமாக படியுங்கள், விளையாடுங்கள், ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காதீர்கள், வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறுகியது, அழகாக வாழ பாருங்கள், உங்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவர்களை வெறுக்காதீர்கள், லிவ் அண்ட் லெட் லிவ் என்று பல்வேறு அறிவுரைகளை நடிகர் அஜித்குமார் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக போய்விட்டால் அதனை அதாவது செலிபிரிட்டி ஆகிய நாங்களே தான் டார்கெட்டாக ஆகிறோம். இதற்கு மக்களும் அதே போல் ஊடகங்களும் அதுக்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த துபாயில நடந்த கார் ரேசிங் ஆகட்டும் சரி, அதே போல சென்னையில் சமீபத்தில் நடைபெற்ற ஸ்ட்ரீட் ரேசிங்காக இருக்கும் சரி, இதற்கான ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார். இதற்காக மற்றும் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கும் அதே போல் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவர் தனது நன்றியினை அந்த வீடியோ பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். நன்றி ராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு.